ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசினாட்டில் 10 இன்ச்சு கிளாக் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கஸ்டமர் வந்து பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி கேட்டிருந்தாங்க. அதுக்காக மில்க் ஒயிட் எடுத்துக்கிட்டேன், டார்க் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே 2.1 ரேஷியோவில் உள்ள ரெசினில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டேன். பபுள்ஸ் அப்போ தான் ரிமூவ் ஆகும். அதுக்காக அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் லேயர் வந்து ஒயிட்டை போர் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஒயிட்டை போர் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதை அப்படியே பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடுறதா இருந்தாலும் அந்த ரெசினுக்கு வந்து பாட் லைஃப் இருக்கணும். பாட் லைஃப் வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம விடலாம். இது நான் யூஸ் பண்ணுற ரெசினுக்கு வந்து பாட் லைஃப் வந்து அரை மணி நேரம், அதனால் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா கேப்பே இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி 5 நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் அதுக்கு மேலே தான் பிங்க்கு கொடுக்கணும். இப்போ தான் வந்து நம்ம ஹீட் கன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக வரும் அந்த வேவ் எஃபெக்ட்லாம். பபுள்ஸ் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணும்போது, அதனால் பபுள்ஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இப்போ மேரோ வந்து மேலே ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிங்க்கை கொடுத்தா தான் அந்த மார்பிள் எஃபெக்ட் கொஞ்சம் வரும். அதுக்காக லைட்டாக மட்டும் அந்த பிங்க்கை மேலே வந்து கொடுத்து அந்த பிங்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் தான் ஹீட் கன் யூஸ் பண்ணேன். ஹீட் கன்னு யூஸ் பண்ணி நல்லா ஓரம் எட்ஜஸ் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் அந்த மார்பிள் எஃபெக்ட்டு லாஸ்ட்டாக வரும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு இதில் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அது தன்னாலே வந்து நம்ம வச்சா மாதிரி இருக்காது. இப்போ வந்து நான் முடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், லாஸ்ட்டாக ஒரிஜினலாக உள்ளது வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இப்போ நான் வந்து செய்யும்போது ஒரு இதாக வருதா, மறுபடியும் அந்த இதில் இருக்காது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஒரு லைட் கலராக ஆகிடுச்சு. நான் டார்க் கலர் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் லைட்டாகிடுச்சு. கஸ்டமர் வந்து வளையல் மாலையில் உள்ள பூ அந்த ஃபோட்டோஸ் கிளாக் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் கிளாக்கு நம்பர் கொடுக்காம 12 வந்து ஃபோட்டோஸாகவே வச்சாச்சு. அதுக்காக ஃபோட்டோஸ் 12. ஃபோட்டோஸ்லாம் வந்து சும்மா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் ரெசின் உள்ளே போய் அந்த கலர் ஃபேட் ஆகிடும். அதுக்காக லேமினேட் பண்ணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம கிளாக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாக் எதுவும் பண்ணணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள், செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.